ஃபாக்ஸ் வந்து காட்டில் நடந்து போயிட்டு இருக்கு. அதுக்கு ரொம்ப பசி, என்ன பண்ணுறதுனே தெரியல. எந்த சைடு பார்த்தாலும் எதுவுமே இல்லை சாப்பிட்றதுக்கு. அப்போ போயிட்டு இருக்கும்போது தூரத்தில் ஒரு கிரேப்ஸ் மரம் இருக்கிறத வந்து பார்க்குது. அதை பார்த்துட்டு அதை சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகுது. பட் அது வந்து என்ன பண்ணுதுன்னா, அதை எப்படி சாப்பிட்றதுன்னு யோசிச்சுட்டு இருக்கு. அதுக்கப்புறம் அதை எட்டி குதிக்குது. பட் ஃபர்ஸ்ட் டைம் குதிக்கும் போது அதுக்கு வந்து அந்த திராட்சை கிடைக்கல. ரெண்டாவது டைம் எட்டி குதிக்குது, அப்பயும் அந்த திராட்சை வந்து அதுக்கு கிடைக்கல. அதனால அது ரொம்ப யோசிச்சு பார்த்துட்டு, சரி மரத்தில் ஏறி தான் நம்ம பறிச்சு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு மரத்தில் ஏறுது. அதை விட கடினமாக இருக்குது மரத்தில் ஏறி, அதெல்லாம் வந்து அதை சாப்பிட முடியல. அதனால ரொம்ப நேரம் ட்ரை பண்ணி பார்த்துட்டு அதை விட்டுருச்சு. நம்ம எவ்வளோ ட்ரை பண்ணியும் நமக்கு இந்த திராட்சை கிடைக்கலையே அப்படின்னு சொல்லிட்டு அந்த திராட்சையை வந்து நம்மளால சாப்பிட முடியலன்னு சொல்லிட்டு அந்த திராட்சையை விட்டுட்டு போயிடுது. போனதுக்கப்புறம் கொஞ்சம் தூரம் போனதுக்கப்புறம் அந்த திராட்சையை திரும்பி பார்த்து சொல்லுது, எப்படியா இருந்தாலும் இந்த திராட்சை தகட்ட தான் போகுது, இதை சாப்பிட்டு நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு சொல்லிட்டு போகுது. நமக்கு ஒன்று கிடைக்கலனே அதை நம்ம வந்து குறைதான் சொல்றோம். அதுக்காக நம்ம வந்து ட்ரை பண்றது கிடையாது. இந்த நிறைய மாதிரி இதுல வந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம்னா, என்னைக்கும் ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்லேயே நமக்கு வந்து எல்லாமே கிடைச்சிருக்கும் கிடையாது. சம்டைம்ஸ் நம்ம வந்து வெயிட் பண்ணணும். சம்டைம்ஸ் நம்ம ரொம்ப அமைதியாக இருக்கணும். நமக்கு கிடைக்கிற வரைக்கும் ட்ரை பண்ணணும். லைஃப்ல சக்ஸஸ் ஆன எல்லாருமே நிறைய ஃபெயிலியர்ஸை பார்த்து தான் வந்திருப்பாங்க. ஸோ நம்ம எத்தனை தடவை ஃபெயிலியர் ஆனாலும் அதை வந்து கோ த்ரூ பண்ணி நம்ம சக்ஸஸ் ஆகணும்.